சொன்னால் பூமியிலே கர்த்தருடைய வழி எல்லா மக்களுக்கும் உண்டாயிருக்க வேண்டும். எல்லா மக்களும் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும். எல்லா ஜாதி ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது எல்லா மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக எல்லா மனுஷருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் நம்மோடு கூட நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்கிறார் என்று சொல்லி பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். யாக்கோபு நிருபத்துல கூட எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தாமதிக்கிறார் என்று சொல்லி எண்ணாமல் அவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு வரைக்கும் அவர் பொறுமையாக அவர் காணப்படுகிறார். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்? ஏன் அவர்கள் கர்த்தருடைய வழியில நடக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கர்த்தரை அறிந்தார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே கர்த்தரை அவர்கள் அறிவார்கள் என்று சொன்னால் என்ன செய்வாங்க? அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, தேவனை துதிப்பார்கள். அல்லேலூயா. ஜனங்களை தொழுது கொள்வார். எல்லா ஜனங்களும் கர்த்தரை தொழுது கொள்வாங்க. எல்லா ஜனங்களும் கர்த்தரை பின்பற்றுவார்கள். எல்லா ஜாதி ஜனங்களும் தேவனுக்கு பின்பாக ஓடி வருவார்கள் என்று சொல்லி அந்த மனுஷனுடைய ஜபமாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாகவே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், தேவ சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்கிறது. இதனால கூட ஆசீர்வாதத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்திலே, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். நாமும் என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும். உடைய குடும்பத்துடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அவர் தந்தருளுவார். இந்த ஆசீர்வாதங்களை குறித்ததான அடுத்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே எத்தனையோ மக்களை கர்த்தர் முன்பாக அந்த ஜனங்களை விசேஷித்த வண்ணமாக கர்த்தர் இன்றைக்கு காண்பித்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னாலும் யாரு ஞாபகம் வரணும்? ஆதி பிதாக்களாகிய ஆபிரகாமை தான் நமக்கு என்ன செய்யும்? ஞாபகம் வரும். நாம் நினைவு கூற வேண்டும். ஆபிரகாமே